வணக்கம் காவிரியன்ஸ், வெல்கம் பேக் டு காவிரி நியூஸ். சூரியன் எங்கே உதிக்குங்க? ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் சன் ரைசஸ் இன் த வெஸ்ட் அப்படிங்கிறேன். நம்மளே இல்லை, இந்த வீடியோ முடிவில் நீங்களும் ஒத்துக்க போகிறீங்க. இந்தியாவில் ஒரு கம்பெனி இருக்குது, கால் சன் ஃபார்மா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த சன் ஃபார்மா லார்ஜஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி. ஆனால் எல்லா ஃபார்மா கம்பெனி இன் இந்தியா எடுத்திங்கன்னா அதோட டோட்டல் ரெவென்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈவன் ஒரு டாடா கன்சல்டன்சியோட ரெவென்யூ கிட்ட வர முடியாது. அதனால் இது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஃபார்மா செக்டர் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே ஜஸ்ட் லைக் நம்ம இந்த டெக்னாலஜி கம்பெனிஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அவங்கெல்லாம் எப்படி பேக் அண்ட் ஆஃபீஸ் மட்டும் பண்ணுறாங்க மேஜராக, அதே மாதிரி இந்த ஃபார்மா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே த சீப்பஸ்ட் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெனரிக்ஸ், அதை தான் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய சைஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஜெனரிக்ஸ்னால் எல்லாமே சீப் அப்படின்லாம், ஈஸி டு மேனுஃபேக்சர் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஆனால் அது லோ வேல்யூ ஐட்டம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இப்போ ஜெனரிக்ஸில் பல வகைகள்லாம் வந்துருச்சு. ஸ்பெஷாலிட்டி ஜென்ரிக்ஸுங்கிறாங்க, இந்த பிராண்டட் ஜென்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அண்டு காம்ப்ளெக்ஸ் ஜென்ரிக்ஸ் அப்படின்லாம் நிறைய நேம், நிறைய டிஃப்ரெண்ட் கிளாஸிஃபிகேஷன்லாம் வந்துருச்சு. இந்த சன் ஃபார்மா கம்பெனி பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் கம்பெனி தான். பட் ஆனால் அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி 40% இருக்குது, எல்லா கண்ட்ரிக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இட்ஸ் அ பெரிய பிளேயர், அது இம்பார்ட்டன்ட் பிளேயர். பட் ஆஃப்லைட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மா கம்பெனி நிறைய இன்னோவேட்டிங் ட்ரக்ஸு கூட ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பெஷாலிட்டி ட்ரக்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்களே கண்டுபிடிச்சி மார்க்கெட்டில் அப்ரூவல் வாங்கிட்டு ரைட் அத்தாரிட்டிஸ்ட்டை அது கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 ட்ரக் இமீடியட்டாக எனக்கு ஞாபகம் வருது. ஒன்று லெக்ஸெல்வின்னு ஒரு இது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இலூமியா அப்படின்ட்டு, இந்த ஸ்கின் அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ். ஸோ இவங்களை பியூர் ஜென்ரிக் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. அவங்க வி கேன் சே அவங்களும் இந்த இன்னோவேஷனுக்காக இப்போ பாடுபட்டுருக்காங்க. அண்டு சில இன்னோவேட்டிங் ட்ரக்ஸும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இந்த சன் ஃபார்மா கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனியாக தான் இருந்தது. 2014 அப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்தியாவில். ஏன் அப்படின்னா ரான்பாக்ஸின்னு ஒரு கம்பெனி இருந்தது, அதை டேக் ஓவர் பண்ணாங்க. அரௌண்ட் $4 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. அண்ட் அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய க்ரோத் அப்படியே நிற்கவே இல்லை, அப்படியே க்ரோ ஆகி இன்றைக்கி நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்த சன் ஃபார்மா பற்றி இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தா, நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன்ல, த சன் ரைசஸ் இன் த வெஸ்ட் அப்படின்னு சொன்னோம் பாருங்கள். இந்த கம்பெனி என்ன பண்ண போகுது அப்படின்னா, ராதர் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஆர்கனன் ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனியை இவங்க வாங்கியிருக்காங்க. எவ்வளோ கொடுத்தது தெரியுமா? நியர்லி $11.75 பில்லியன். உத்தேசமாக போட்டோம் அப்படின்னா நியர்லி அபவுட் ஒரு 1 lakh crores அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய லோனும் அரேஞ்ச் பண்ண போகிறாங்க. நியர்லி அபவுட் $8 பில்லியன் லோன் வாங்குகிறாங்க. ஆனால் இந்த கம்பெனி சின்ன கம்பெனியில் பெரிய கம்பெனின்னு சொன்னேன், இந்தியாவிலே நம்பர் 1 கம்பெனின்னு சொன்ன பாருங்கள். இவங்க கையிலேயே ஒரு $3 பில்லியன் கேஷ் வச்சுருக்காங்க. அதனால் பார்ட்லி அவங்களுடைய பணமும் வச்சுக்கிட்டு பார்ட்லி லோனு வாங்கி இந்த கம்பெனியை வாங்க போகிறாங்க. அண்ட் அக்ரிமெண்ட்டும் சைன் ஆகிடுது. ஆனால் அது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டாக இருக்கனால டைம் ஆகும். இந்த கம்பெனி இந்த சன் ஃபார்மாவோட பொசஷனுக்கு வர்றதுக்கு ஐ திங்க் 2027 ஆகிடும் அப்படிங்க கூட சொல்லலாம். நிறைய கிளியரன்ஸ்லாம் இவங்க வாங்கி ஆகணும். ஆனால் எனியோ இந்த டீல் இஸ் த்ரூ.
அதுதான் இன்னைக்கு பாயிண்ட்டு. அப்போ ஒரு இந்தியன் கம்பெனி அமெரிக்காவில் போய் ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்னா அதனால் இந்தியாவோட தரம் வந்து ஜாஸ்தியாகிடுது அப்படின்னு நான் சொல்லணும். நம்ம இதனால தான் சொல்கிறேன், வெஸ்டர்ன் எக்கானமி அப்படின்னா த லார்ஜஸ்ட் எக்கானமி அண்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல் எக்கானமி, ஃபினான்ஷியலி, மிலிட்ரிலி அப்படின்னு எல்லாமே சொல்லலாம். அங்கே போய் நம்ம ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனியை அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொன்னேன், த சன் ஆல்சோ ரைசஸ் இன் த வெஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ புரிஞ்சிருக்கோம் ஏன் அந்த இது சொல்லி ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்மா செக்டாரில் நடக்கலை. இதுதான் பிக்கஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி கூட நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலில் ஒரு கம்பெனி டாரோங்கிற கம்பெனி கூட வாங்கியிருக்காங்க. அண்டு இதே மாதிரி நிறைய அதர் கம்பெனிஸும் வாங்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரான்பாக்ஸியும் ஒரு பெரிய பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இந்த செக்டாரை விட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் டாடா குரூப் எடுத்துட்டிங்கன்னா 2008 வந்து கோரஸ்ங்கிற ஒரு ஸ்டீல் குரூப், தெர் இஸ் யூரோப்பியன் கான்டினென்ட்டில் இருக்க ஒரு குரூப், ஸ்டீல் குரூப்பை வாங்கினாங்க. பெரிய காம்படிஷன் இருந்தது அது வாங்குறதுக்கு. அந்த கடுமையான போட்டியிலையும் இவங்க டாடா குரூப் வந்து அந்த டைமில் வந்து ரட்டன் டாடா தான் சேர்மனாக இருந்தார். அவர் வந்து இதை கண்டிப்பாக வாங்கியானு சொல்லி ஹையஸ்ட் ப்ரைஸ் கொடுத்து தெர் இஸ் $12 பில்லியன் கொடுத்து வாங்கினாங்க. ஆனால் $12 பில்லியன் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அப்போ வந்து ஒரு 40 ரூபா தான் இருக்கும் இந்தியன் ருப்பி. ஆனால் இன்றைக்கி க்ளோஸ் டு 95 ஆகிடுது. அதனால் வந்து இன்றைக்கி இருக்க வேல்யூ போட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக டபுள்னு சொல்லிடலாம். ஆக்சுவலாக $24 பில்லியன் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அதில் சச் அ லார்ஜ் பர்ச்சேஸ் ஃப்ரம் சன் ஃபார்மா அப்படின்னு சொல்லும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க சன் குரூப்புக்கும் இந்த சன் ஃபார்மாவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது வேறு கம்பெனி, அது வேறு கம்பெனி. ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் செக்டாரில் வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து டாடா குரூப் எடுத்துட்டிங்கன்னா அந்த $12 பில்லியன் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினாங்களே, அதனால் அந்த டாடா குரூப்புக்கு அது பெனிஃபிட்டாக முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி வரைக்கும் எந்த வித பெரிய பெனிஃபிட்டும் இந்த கம்பெனினால் என்ஜாய் பண்ண முடியல. இது வாங்கினது நாள்லேருந்தே இந்த கம்பெனி வந்து நிறைய ப்ராப்ளம் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு நிறைய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்துச்சு. அப்புறமேலே அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட் வர ரொம்ப டவுன் ஆச்சு. நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா 12 வருஷத்தில் இந்த டாடா குரூப்பு இந்த கோரஸ்னால் ப்ராப்ளம் தான் சந்திச்சிருக்காங்க ஒழிய எந்தவித பெரிய பெனிஃபிட்டாக எதுவும் அடையலை அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஏன் இந்த கம்பெனி வந்து இங்கிலாந்துக்கு பாதி போனாங்க அப்படின்னா இந்தியாவில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதது அந்த டைமில். இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் இருந்தது அந்த டைமில். இப்போ மட்டும் ஸ்ட்ரகிள் இல்லைன்னு சொல்லலை, பட் வந்து அங்கே அப்போ வந்து இன்னும் ஜாஸ்தி ஸ்ட்ரகிள் இருந்தது. அதனால் இந்தியன் பெரிய பிளேயர்ஸ்லாம் ஃபாரினில் போய் அசெட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் அதை தொடர்ந்து டாடா குரூப் வந்து ஜாகுவார் லேண்ட் ரோவருங்கிற அந்த கம்பெனி கூட பார்த்திங்கன்னா ஃபோர்ட்லேருந்து அவர் வாங்கினார். இப்போ பார்த்திங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கூட பெரிய ப்ராப்ளத்தில் இன்றைக்கி இருக்காங்கன்னா அது பிகாஸ் அகெயின் ஜேஎல்ஆர் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நார்மலாக இந்த மாதிரி வெஸ்டர்ன் டெமோக்ரஸிஸில் போய் ஆர் எக்கானமிஸில் போய் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று அக்வயர் பண்ணுறாங்கன்னா அந்த குரூப்பே ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை மாட்டிக்குது. ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி தான் மாட்டுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் என்ன இதுனா இதெல்லாம் கரெக்ட் ப்ரிகாஷன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஃபார்மா கம்பெனி வேறு, மித்த செக்டார் வேறு அப்படின்னு சொல்லலாம். தோ ஃபார்மா கம்பெனியில் இருக்க அத்தனை பெரிய பிளேயர்ஸ்லாம் எடுத்து கூட்டி பார்த்தா கூட ஒரு டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்க்கு வராதுன்னு நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன். ஏன் அப்படின்னா ஒரு டெக்னாலஜி கம்பெனி அப்படின்னா அங்கே ரெகுலேட்டர்ஸ்னு ஒருத்தர் கிடையாது. சரி, ஒரு இவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர் எல்லாம் அந்த கஸ்டமர் தான் அப்ரூவ் பண்ணும்.
இதுக்கு ஒரு தனியாக ஒரு எக்ஸ்டர்னல் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஒரு ரெகுலேட்டர் இருந்து இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கெலாம் அங்கே ஒன்றும் ஆள் கிடையாது. அதனால் வந்து ஒரு ஒரு கிளையண்ட் அண்ட் மாஸ்டர் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும் அங்கே. அதை கஸ்டமர் அப்ரூவ் பண்ணிட்டா இவங்க செல் பண்ணலாம், அது சாஃப்ட்வேரோ அதுக்கு வேண்டிக்கிற சர்வீஸு. அதனால் அவங்களால ஈஸியாக க்ரோ பண்ண முடியும். பட் ஃபார்மா கம்பெனி அப்படி கிடையாது. ஒரு ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னாலே ரொம்ப நாள் ஆகும். அண்டு ரொம்ப நாள் மட்டும் இல்லை, ஈவன் ஒரு சம்டைம்ஸ் வந்து ஹெவி அமௌண்ட்டும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ட்ரையல் பீரியடில். அப்படியே அந்த ட்ரையலில் வின் பண்ணால் கூட அந்த ரெகுலேட்டர் ஒன்று அவர் வந்து இது கரெக்டாக இல்லையா அவரும் தனியாக ஒரு இண்டிபெண்ட்டாக எக்ஸாமின் பண்ணி அப்புறமேல் தான் அப்ரூவல் கொடுப்பார். ஸோ இந்த என்டையர் திங்குமே நியர்லி about 10 years கூட ஆகலாம். அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரும். அதனால் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஃபார்மா கம்பெனி வந்து பெரிய லெவலில் க்ரோ ஆகணும் ஷார்ட் பீரியடில் அப்படின்னு நினைக்கவே முடியாது, எதிர்பார்க்கவும் முடியாது. அதனால தான் இந்த மாதிரி பெரிய அக்விசிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இந்தியாவுக்கும் இன்றைக்கி வந்து சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இந்த மாதிரி கம்பெனிஸுக்கும் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதனால தான் இந்த மாதிரி பெரிய அக்விசிஷன் அவங்களால பண்ண முடியுது. அதையும் வந்து ப்ராப்பராக அவங்களால இன்டெகிரேட்டும் பண்ண முடியும் அவங்களுடைய பேரண்ட் கம்பெனியோட அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இவங்கெல்லாம் எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அந்த ஆர்கனன்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா விமென்ஸ் ஹெல்த், அதாவது சர்டன் மெடிசன்ஸ் வந்து பெக்குலியராக இருக்கும். சர்டன் எயில்மெண்ட்ஸ் வந்து விமனுக்கு மட்டும்தான் வரும். ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணுற சில மெடிசன் அதில் வந்து அந்த ஆர்கனன்கிற கம்பெனி ஸ்பெஷலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களும் ஒரு லீடிங் பிளேயர் அந்த அப்படி சொல்லணும். இதை தவிர பயோசிமிலர், ஜஸ்ட் லைக் வந்து இன்றைக்கி சிந்தட்டிக் ட்ரக் மாதிரி புதுசாக இந்த பயாலஜிக்ஸ்க்கும் ட்ரக்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஜெனரிக் வெர்ஷன் தான் இந்த பயோசிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயோசிமிலர் இதுலேயும் ரொம்ப காஸ்ட்லி, அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த மாதிரி ட்ரக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது. அண்டு அதுலேயும் இந்த கம்பெனி வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்ற கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அந்த பெனிஃபிட்ஸ்லாம் சன் ஃபார்மாவுக்கு வந்து சேரும். அதனால் இன்றைக்கி பண்ணுற டர்ன் ஓவரோட அனதர் ஒரு $6 to $7 billion வரைக்கும் இவங்களோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இட்ஸ் ஃப்ரம் 2027, 28 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளுடைய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சன் ஃபார்மா கம்பெனி இதோட செயல், அதாவது இந்த இவ்வளோ பெரிய அக்விசிஷன் வந்து அது வந்து நல்ல பெருமையை வந்து இந்த கம்பெனிக்கு மட்டும் சேர்க்கக்கூடாது, பட் ஆல்சோ நம்மளுடைய நாட்டுக்கும் வந்து சேரணும் அப்படின்னு தான் என்னுடைய விஷ். ஸோ நான் இந்த டைமில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, சன் ஃபார்மா கம்பெனிக்கு ஆல் தி பெஸ்ட்டு. இந்த சமயத்தில் என்ன நான் விரும்புகிறேன் அப்படின்னா, சன் ஃபார்மா மாதிரி கம்பெனிஸ் நிறைய உருவாகணும். அண்டு நம்மளும் இந்த ஜெனரிக்ஸ் அந்த மாதிரி செக்டார்லேருந்து இந்த மாதிரி இன்னோவேட்டிங் அண்ட் லார்ஜ் சேலஞ்ச் எடுத்து எதிர்கொண்டு அது வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். அப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் சன் ஃபார்மா. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.